அருணாச்சல பிரதேசத்தில் பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய ஹாஸ்டல் வார்டனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 21 பேர் பாதிக்கப்பட்ட வழக்கில் பள்ளி தலைமை ஆசிரியரும் உடந்தையாக இருந்ததன் பகீர் பின்னணி என்ன? அருணாச்சல பிரதேச மாநிலம் ஷியோமி மாவட்டத்தில் மோனிகாங் பகுதியில் அரசு பள்ளி ஒன்று உள்ளது. இந்த பள்ளியுடன் விடுதியும் அமைந்துள்ளது. பள்ளியில் படிக்கும் மாணவிகள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள். இந்த விடுதியில் தங்கி படித்த மாணவியின் பெற்றோர் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மோனிகாங் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் தனது மகளிடம் விடுதி வார்டன் யும்கென் பக்ரா அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதே போன்று அவர் பல்வேறு சிறுமிகளிடம் அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் அருணாச்சல பிரதேசத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பின்னர் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 2014 முதல் 2022ஆம் ஆண்டு வரை அந்த வார்டன் தொடர்ந்து சிறுமிகளிடம் அத்துமீறியது அம்பலமானது. அதில் 6 முதல் 14 வயதுடைய 15 சிறுமிகள் மற்றும் பள்ளியில் பயின்ற 6 சிறுவர்களிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டது தெரிய வந்தது. இதில் 6 மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதும் உறுதியானது. இதை வெளியே யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் வார்டன் மிரட்டியுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சில மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் சிங்துங் யோர்பென்னியிடம் கூறியுள்ளனர். ஆனால் தலைமை ஆசிரியர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பள்ளியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதால் இதை யாரிடமும் கூறக்கூடாது என்று அவரும் மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிறுமிகளிடம் அத்துமீறிய வார்டன் சிலருக்கு போதைப் பொருள் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வார்டனால் பாதிக்கப்பட்டவர்களில் 6 பேர் தற்கொலைக்கு முயன்ற அதிர்ச்சி சம்பவமும் அம்பலமானது. இந்த வழக்கை விசாரித்து வந்த போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வார்டன் யும்கென் பக்ராவுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்தியாவில் போக்சோ நடைமுறைக்கு வந்த பின்னர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் தலைமை ஆசிரியர் சிங்துங் யோர்பென் மற்றும் ஹிந்தி ஆசிரியர் மார்போம் நகோம்டிர் ஆகியோருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு பல தரப்பட்ட மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அத்துடன் சிறுமிகளிடம் அத்துமீற நினைப்பவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் அமையும் என்றும் கூறியிருக்கிறார்கள்.